ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்யூட்டர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ நம்ம நேத்து வந்து வீடியோ வந்து போடல. கொஞ்சம் வெளிய போனதுனால. ஸோ அதனால நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்டின்னா, இன்னைக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரியா? நம்மளோட இண்டெக்ஸ் லெவல்ஸும் சரி, நம்ம பிரீமியம் லெவல்ஸும் சரி, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து என்ன செஞ்சிருந்தோம், காலையிலேயே ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இதுல நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்டின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் எடுக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவல்ல நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, 23,597 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இதுல நம்ம இந்த சிந்தட்டிக் ஃபீச்சரை வச்சு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேல இருக்கிறாங்களா? இல்ல மார்க்கெட் சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு கீழ இருக்கிறாங்களா? அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யணுங்க? நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேல இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுங்க? கால் ஆப்ஷன்ல வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபீச்சர் கீழ இருந்தாங்க அப்படின்னா, நம்ம புட் ஆப்ஷன்ல வந்து நம்ம என்ன செய்யணும்? ஃபோக்கஸ் அப்படின்றது வந்து பண்ணணும். ஸோ நம்ம என்ட்ரி அப்படின்றது வந்து நீங்க சொல்லலாங்க. ஸோ நீங்க வந்து வாய்ப்புகளை வந்து அங்க வந்து என்ன செய்யணும்? தேடணும். நம்மளுக்கு வந்து அதுல வாய்ப்பு கிடைக்குதா? அப்படின்றத வந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்திருக்காங்க. நமக்கு மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்கு? அப் ட்ரெண்ட்ல வந்து போயிருக்கு. எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு R1 வரைக்குமே என்ன செஞ்சிருக்காங்க? மார்க்கெட் அப்படின்றது வந்து போயிருக்காங்க. அதான் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு லெவல்ல போய் என்ன செஞ்சிருக்காங்க? நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது வந்து டச் ஆயிட்டு அங்கேருந்து என்ன செஞ்சிருக்காங்க? ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம R1 லெவலா நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, 23,853 அப்படின்ற லெவலும், R2 23,900 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி S1 23,344 அப்படின்ற லெவலும், S2 23,283 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தட்டிக் பிக்சருக்கு மேல இருக்கிறாங்க. ஸோ சிந்தட்டிக் பிக்சருக்கு மேலன்னா நம்மளுக்கு பக்கத்துல நியர்பை நம்மளுக்கு இருந்தாங்க அப்படின்னா ஓகே. ஸோ இதே இது நம்மளுக்கு சிந்தட்டிக் பிக்சருக்கு மேல இருந்துட்டு நம்மளுக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு R1 பக்கத்துலயோ, R2 பக்கத்துலயோ இருந்தாங்க அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணுமானா கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்யுங்க அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதாவது நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த பக்கத்துல அதாவது நம்மளுக்கு சிந்தட்டிக் பிக்சர் பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யலாம்? இருக்கலாம் அதிகம். ஓகே. ஸோ அத நீங்க கவனிக்கணும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ இத மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. ஆப்ஷன் பிரீமியத்த வந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து கவனிக்கணும். அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிந்தட்டிக் வச்சிருக்கு மேல ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? நம்மளுக்கு R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து போயிருக்காங்க. அதுக்கு மேல போக முடியல. அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுத்துட்டாங்க. ஸோ ஸோ நம்ம இதுல ஆப்ஷன் பிரீமியம் நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இதுல ஆப்ஷன் பிரீமியம் பார்க்கும்பொழுது நம்ம 23,700 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். இது சரியா? 23,700 அப்படின்ற ஸ்ட்ரைக் கால் இன்புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம மிட் லெவல்ல என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 254 அப்படின்ற ஒரு லெவல் வந்து மிட் லெவல்ல வந்து நம்மளுக்கு வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி R1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 307 அப்படின்ற லெவலும், R2 384 அப்படின்ற லெவலும், R3 461 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருந்தது. சரியா? ஸோ இதுல S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 208 அப்படின்ற லெவலும், S2 156 அப்படின்ற லெவலும், S3 104 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்துறோம். சரியா? ஸோ இந்த லெவல் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் வந்து செஞ்சேங்க ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா நம்ம S1 பக்கத்துல தான் என்ன செய்றாங்க? ஓப்பன் அப்படின்றது குடுக்குறாங்க. அதாவது நம்மளுக்கு 2மே சரியா? நம்மளுக்கு கால் அண்ட் புட் என்ன செய்றாங்க? இந்த S1 லெவல்ல தான் என்ன செய்றாங்க? மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இதுல நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த லெவல் வந்து நம்மளுக்கு 277, 232 அப்படின்ற 2 லெவலும் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? மார்க் பண்ணி குடுத்திருந்தோம். ஸோ இந்த லெவலுக்குள்ள தான் வந்து என்ன செய்றாங்க? 2மே இருக்கிறாங்க. ஓகேங்களா? காலும், புட்டும் சரி நம்மளுக்கு இந்த லெவலுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் நம்மளுக்கு கீழ இருந்து மேல போறாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் மேல இருந்து கீழ வராங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் என்ன செய்றாங்க? கீழ இருந்து மேல போறாங்க. அதான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி என்ன செய்றாங்க அப்படின்னா, மேல வந்துட்டாங்க. மேல வந்துட்டு எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளுக்கு இந்த மிட் லெவல் வரைக்கும் வந்துருக்காங்க. மிட் லெவலுக்கு மேல வந்து கால் ஆப்ஷன் அப்படின்றது போகல. ஃபர்ஸ்ட் உள்ளது. சரிங்களா? இத நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். புட் ஆப்ஷன் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். புட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன செய்றாங்க? இந்த S1ல இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க? கரெக்ட்டா இந்த மிட் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. மிட் லெவலுக்கு மேல வந்து போகல. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு 2வது ரிவர்சல் அப்படின்றது குடுக்குது. 2வது நமக்கு எங்க வரைக்கும் வராங்க? S1 வரைக்கும் தான் வராங்க. S1க்கு கீழ வந்து என்ன செய்யல மார்க்கெட் அப்படின்றது நிலை பெறல. சரியா? S1க்கு கீழ வந்து என்ன செய்யலைங்க அவங்க போகல. S1ல இருந்து நமக்கு 2வதும் அகைன் என்ன செய்றாங்க? ரிவர்சல் அப்படின்றது குடுத்துட்டு எங்க வரைக்கும் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த மிட் லெவலையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி வராங்க. மிட் லெவல் எத்தன மணிக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10:45க்கு பிரேக் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா? 10:45 நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே வந்ததுமே நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டா இந்த R1 வரைக்கும் போயிருக்கிறாங்க. R1க்கு மேல என்ன செய்யலைங்க அவங்களால போக முடியல. R1 வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு அங்க இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. 2வது நம்மளுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா மிட் லெவலுக்கு வராங்க. மிட் லெவல்ல இருந்து 2வது நம்மளுக்கு R1. R1 வந்து என்ன செய்ய முடியலங்க. அவங்களால தாண்ட முடியல. சரிங்களா? R1 வந்து தாண்ட முடியல. அங்க இருந்து என்ன செய்றாங்க 2வது ரிட்டர்ன் வந்து கீழ ரிவர்சல் அப்படின்றது தான் குடுக்குறாங்க. சோ அதே மாரி தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன ஆயிருக்கும். சோ நம்ம எப்பவுமே சொல்லுவோம் 2யுமே வந்து நீங்க சேம் டைம் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது நீங்க வந்து நம்மளோட வீடியோ வந்து ரெகுலரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைம் என்ன இருக்கு. புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க S1 பிரேக் பண்றாங்க. சோ அதே மாரி சேம் டைம் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நம்மளுக்கு மிட் லெவல் வந்து என்ன செய்றாங்க பிரேக் பண்ணி மேல போறாங்க. சோ அதனால தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு இந்த மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து வந்திருக்கு. சோ அதே மாரி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க புட் ஆப்ஷன் கீழ இறங்கிட்டாங்க. புட் ஆப்ஷன் எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S2 வரைக்கும் வந்திருக்காங்க. S2 கீழ வந்து என்ன செய்யல அவங்க போல. S2ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்திருக்காங்க புட் ஆப்ஷன். சரியா? சோ அதே மாரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல R1ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த 232 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க கால் ஆப்ஷன் வந்திருக்காங்க. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா S2ல இருந்து S1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க போயிருக்காங்க. சோ இத நீங்க ரெகுலரா கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றது வந்து புரியும். ஓகே. சோ இப்ப நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் இருக்கு அப்படின்றத இதுல தெளிவா பார்த்துடலாம். ஓகே. சோ இதுல எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா க்ளோசிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக். சரிங்களா? அதான் நம்மளுக்கு செட்டில்மென்ட் பிரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன இது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வராங்களோ சோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம் லெவல்ஸ் எல்லாமே வந்து எடுப்போம். சோ இதுல நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரைக் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,750ல தான் வந்து என்ன செய்றாங்க நம்மளுக்கு பிரீமியத்தோட டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. சரிங்களா? பிரீமியத்தோட டிஃபரன்ஸ் வந்து என்ன செய்யுதுங்க நம்மளுக்கு கம்மியா இருக்கு. அப்ப 23,750 அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோம் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து எடுக்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து 224 அப்படின்றது இருக்கு. புட் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 208 அப்படின்றது வந்து இருக்கு. சோ அப்ப இத பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாங்க லெவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. சோ இதுல நம்மளுக்கு சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவலா 23,765 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. சோ அதே மாரி R1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,973 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. R2 24,022 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரிங்களா? சோ அதே மாரி S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,542 அப்படின்ற லெவல் இருக்கு. S2 23,481 அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க. சரியா? சோ இதுல எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா R1க்கு மேலயோ S1க்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். சோ அது வந்து நம்ம லைவ்ல என்ன லெவல்ஸ் வருது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி என்ன செய்வாங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து என்ன செய்வோம் அப்டேட் பண்ணிடுவோம். சரியா? சோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின். சோ இப்போ பிரீமியத்துல என்ன லெவல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிட் லெவல்ல வந்து நம்மளுக்கு 215 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. R1 268, R2 335, R3 402 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. S1 170, S2 128, S3 85 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா? சோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகுது இந்த லெவல் தான் வந்து இருக்க போது. இந்த லெவல் வந்து என்ன செய்யாது மாற போறது கிடையாது. ஓகே. சோ நம்மளுக்கு என்ன செய்ய போறோம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஜஸ்ட் 5 மினிட் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணுங்க ஏடிஎம் ஸ்டேக் எடுத்துட்டு அந்த ஏடிஎம் ஸ்டேக்ல நம்ம வந்து இந்த லெவல்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? சரி. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.